ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நாளை கார்த்திகை மாத பிறப்பில் வாழ்த்து சொல்ல திருச்செந்தூரிலிருந்து வந்துள்ளேன். என் பிள்ளைக்கு உனக்கு புதிய வாழ்க்கையை தரப்போகிறேன். வெற்றிகரமாக நாளை விடியல் இருக்கப் போகிறது. இதுவரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் பனிபோல் உருகி விலகி ஓடிவிடப் போகிறது. கார்த்திகை மாத பிறப்பு உனக்கு புது வசந்தமாக இருக்கப் போகிறது. உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை இந்த திருச்செந்தூர் முருகன் தரப்போகிறேன். மனதை மட்டும் அமைதியாக வச்சுக்கோ. எந்த விதமான சூறாவளியையும் நீ அனுமதிக்கவே கூடாது. இந்த நிலை மாறி இந்த கார்த்திகையில் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கப் போகிறது. பிறக்கும் இந்த மாத பிறப்பு உனக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கப் போகும் நாட்களாக அமையப் போகிறது. சந்தோஷமாக தூங்கி எழு தங்கமே. இந்த திருச்செந்தூர் முருகனின் அருள் உனக்கு பரிபூர்ணமாக எப்போதும் உண்டு. ஆம் தங்கமே, நீ தேடிய செல்வம் உன்னை தேடி வரப்போகிறது. நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். நோய் நொடி இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய். நீயும் உன் குடும்பமும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்னுடைய ஆசீர்வாதத்தை இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு மனம் உவந்து அளிக்கிறேன். இந்த முருகன் உன்னோடு தான் இருக்கப் போகிறேன். உனக்கு வேண்டியதை அள்ளி கொடுக்க நான் தயாராகி விட்டேன். நாளைய மாத பிறப்பில் உனக்கு இனி நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது. என் பிள்ளையின் முகத்தில் இனி மகிழ்ச்சியை மட்டும்தான் நான் பார்க்கப் போகிறேன். வாழ்க்கை இனி உனக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்பிக்கையோடு தூங்கியல். நாளைய விடியலுக்காக காத்திரு. நீ நினைத்த காரியம் வெற்றிகரமாக நடக்கப் போகிறது. நல்ல எண்ணத்தோடு இருக்கிறாய். நல்லதை மட்டுமே யோசித்து கொண்டு இருக்கிறாய். நீ சுபிட்சமாக இருக்க இந்த திருச்செந்தூர் முருகன் ஆசி வழங்குகிறேன் தங்கமே. முருகா முருகா என்று நீ கூப்பிடும் போதெல்லாம் உனக்கான நேரங்கள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே. உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா? வந்து விட்டது தங்கமே. இந்த முருகனை நீ மனதில் நினைத்தாலே போதும். நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள், மனக்கசப்புகள், உறவுகளோடு பூசல்கள், ஆசையாய் வாங்கியதெல்லாம் கைவிட்டு போனதென்று நிம்மதியை இழந்தாய். தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கூட நீ பட்ட கஷ்டம் போதுமப்பா சாமி என்று இருந்தாய். இந்த வாழ்க்கை போதும் முருகா என்று அழுது புலம்பினாய். எல்லாம் மறந்து விட்டாயா? அனைத்தையும் நான் அறிந்து கொண்டேனே. அனைத்தும் நன்மைக்கு என்றுதானே சொன்னேன். இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்று பார். நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது. உனக்கான உறவு உன்னிடமே வந்து சேரப்போகிறது. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உறவுகள் உன்னை பாராட்டப் போகிறது. உன் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்க்கப் போகிறார்கள். உனக்கான உறவு உன்னிடம் வந்து சேரப்போகிறது. உனக்கானது உன் கையில் கிடைக்கப் போகிறது. நீ எதை வேண்டினாயோ அது உன்னிடத்தில் வந்து கிடைக்கப் போகிறது. நீ மனதில் நினைத்த காரியம் சர்வ நிச்சயமாக நடக்கப் போகிறது. எத்தனை நாள் போராட்டம், எத்தனை கஷ்டங்கள் பட்டுவிட்டாய். என்னென்னமோ யாரிடமோ என்னென்ன பேச்சுக்கெல்லாம் வாங்கிவிட்டாய். கேலிக்கு ஆளாகினாய். மனதால் மிகவும் வாடி நொந்து போனாய். எனக்கு தெரியும் தங்கமே. நீ தூங்கி எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது, ஏன் மாதங்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் என் முருகன் இருக்க பயமேன். என் முருகன் இருக்க நான் பயப்பட மாட்டேன். என் முருகன் எனக்கு செய்வார். முருகா 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 என்று அனுதினமும் கூறிக்கொண்டே இருந்தாய். உன் நம்பிக்கை, பொறுமை என்னை மெய்சிலிர்க்க வைத்து விட்டது தங்கமே. கார்த்திகை மாதம் இந்த முருகனுடைய மாதத்தில் உனக்கு அடிமேல் அடி எடுத்து வைத்த நேரத்தில் எல்லா முயற்சிகளும் வெற்றியை தரப்போகிறது. உன்னை ஒவ்வொரு சிக்கலிலும் இருந்தும் உன் முருகன் உன்னை விடுவித்து கொண்டு வரப்போகிறேன். எத்தனை நாள் என்னென்னவோல்லாம் நினைத்தாய். உன்னுடைய அத்தனை காரியங்களையும் இனி நாம் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் செல்லச் செய்வேன் தங்கமே. நீ நல்லவன் தங்கமே. நல்லவர்களைத்தான் அதிகம் ஏமாற்றுகிறார்கள். ஒருவர் உனக்கு துரோகம் செய்தால் அவருக்கு நீயும் துரோகம் செய்ய வேண்டும் என்று மனதளவில் கூட நினைக்க மாட்டாய்.
உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு நீ கொடுக்கும் பெரிய தண்டனை என்ன தெரியுமா? இந்த முருகன் சொல்கிறேன் கேள். அவர்கள் கண்முன்னே இன்னும் பெரியவனாக நீ வாழ்ந்து காட்டுவது மட்டும்தான். உனக்குள்ளே அந்த தன்னம்பிக்கை இருக்கிறது, உனக்குள்ளே அந்த வைராக்கியம் வந்துவிட்டது. அதை நீ வளர்த்து கொண்டாய். ஒரு விஷயம் உனக்கு எதிராக நடந்தால் அதை நீ நினைத்து நினைத்து இழந்து போகாதே என்று ஒரு முறைதான் கூறினேன். என் பிள்ளையான நீ கேட்டுக்கொண்டாய். ஒன்று சொல்லட்டுமா? உன்னை மற்றவர்கள் ஏமாற்றுவதற்கு ஒரே ஒரு காரணம். நீ அவர்களிடம் பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை ஒருபோதும் கூறக்கூடாது என்று சொன்னேன். ஆனால் சொல்லுகிறாயே, அதுதான் உன் பலவீனமே தங்கமே. எல்லோரும் உன்னைப்போல் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைக்கக்கூடாது என்று எத்தனை முறை சொல்கிறேன். அதுதான் தங்கமே நீ செய்யும் மிகப்பெரிய தவறு. உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு முன்னால் நீ நன்றாக வாழ்ந்து காட்டணும். அதுவே அவர்கள் உன் காலில் வந்து விழுவதற்கு சமமாகும். உன் கால்களில் விழுந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்பதற்கு சமமாகும். எல்லோரையும் எடுத்தவுடன் நம்பிவிடாதே. வெளுத்ததெல்லாம் பால் என்று இருக்கிறாயே, வெள்ளந்தித்தனமாக இருக்கிறாயே, அப்பாவித்தனமாக இருக்கிறாயே, என் பிள்ளையான நீ வெகுளித்தனமாக இருக்கிறாயே. உன் மனதிற்கு நீ நல்லவனாக வாழ பழகிக்கொள். அதுபோதும். அதுவே உன்னை பெரியவனாக கொண்டு போய் விட்டுவிடும். உனக்காக அன்பை அளவில்லாமல் தருவதற்கு உன் முருகன் நான் இருக்கிறேன். அதனால் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் யாரிடமும் ஏங்காதே. ஏன்னா சுயநலம் உள்ள சில பேர் உன் அன்பை தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொள்கிறார்கள். நீ கண்ணீர் விட்டதும் வேதனைப்பட்டதும் எனக்கு தெரியும். நீ கண்ணீர் விடும்போது என் மனம் வேதனைப்படும் என்பது உனக்கு தெரியுமா? எனக்கு என் பிள்ளையான நீ ரொம்ப ரொம்ப முக்கியம் தங்கமே. அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உன் வழியில் வந்து நான் இருக்கிறேன் என்று உனக்கு வழியை வந்து ஊர்ஜிதம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். உனக்கு உதவி செய்ய இந்த திருச்செந்தூர் முருகன் துடித்து கொண்டே இருக்கிறேன். உன்னை சுற்றியவர்கள் எல்லாருமே ஒரு அகந்தையோடு தான் இருக்கிறார்கள். எப்போதுமே தான் தான் என்று பேசி அவரை மட்டுமே நினைக்கிறார்கள். அதனால் உன் நிம்மதியே போய்விட்டதென்று எனக்கு நன்றாக தெரியும். அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தி உன் உணர்வுகளை அடக்கி வைத்து வார்த்தைகளால் கொடுமைப்படுத்தி உன் மனதை நோகடிப்பது எனக்கு நன்றாக தெரியும். கவலைப்படாதே. அவர்களின் அகந்தையை நான் அகற்றி விடுவேன். உன் அழுகுரலுக்கு சமமான வருத்தத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் தொண்டையை அடைத்த அந்த நிலைமையை அவர்களுக்கும் உணரச் செய்வேன். உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கிறேன் தங்கமே. பொம்மலாட்டக்காரர் எப்படி தம் பொம்மையை கையில் வைத்து கையாளுகிறாரோ அதே போல்தான் நானும் உன்னை கையாளுகிறேன். நீ நினைத்ததையும் நான் உனக்கு கொடுத்த வாக்கினையும் உன் வாழ்க்கையில் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். முருகா முருகா என்று நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கிறாய். உன் வாழ்க்கை நல்லதாக இருக்கும். வாழ்க்கையில் துன்பம் வரலாம், ஆனால் அது நிரந்தரமில்லை என்பதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. வந்த துன்பத்தை நிச்சயமாக உன் முருகன் நான் நீக்கி விடுவேன். போராட்டமே வாழ்க்கை என புலம்புகிறாய். இதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது. கஷ்டங்கள் காணாமல் போகப் போகிறது. கார்த்திகை மாத பிறப்பு முதல் என் பிள்ளைக்கு வெற்றிகரமாக நல்ல நாளாக துவங்கிவிட்டது. நாளை விடியல் முதல் பெரிய மாற்றம், மிகப்பெரிய மாற்றம் துவங்கும் போதே கஷ்டவெளிகளுக்கான அறிகுறி தெரிந்துவிடும். தூங்கு தங்கமே, நம்பிக்கையோடு தூங்கு. உன் முருகன் நான் இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு தூங்கியெழு, நிம்மதியாக தூங்கியெழு. நாளை வெற்றிகரமான விடியல் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. அற்புதம் நடக்கப் போகிறது. நினைத்த காரியம் வெற்றிகரமாக நடக்கப் போகிறது. ஓம் முருகா போற்றி போற்றி.